ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு நாம திருக்குறள் கதைகள் வரிசையில ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமா புடைத்து அப்படிங்கிற திருக்குறள் கதை கேட்க போறோம். கேட்கலாமா? வாங்க. ஒரு ஊர்ல கவின் முகில் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே நெய்பர்ஸ், பக்கத்து வீட்டுல இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே எப்போதும் ஒரே ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க, எல்லாமே பண்றாங்க. பட் ஆனா எப்பவுமே முகில் அந்த அளவுக்கு படிக்க மாட்டானா. அவனுக்கு நிறைய திறமை இருக்கு, ஆனா எஃபர்ட் போட்டு உட்காந்து படிப்போம் அப்படின்ற எண்ணமே கிடையாது. எப்பதான் ஏய் பார்த்துக்கலாம்டா, எதுக்குடா கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியா விளையாடிட்டே இருப்பான். ஆனா கவின் விளையாடுற நேரத்துல விளையாடுவான், படிக்கிற நேரத்துல படிப்பான், கரெக்டா இருந்துக்குவான். ஓகேவா? ரெண்டு பேருமே நல்ல வசதியான பசங்க. அவங்க ரெண்டு பேரோட அப்பாவுமே பெரிய பெரிய ஃபேக்ட்ரி வச்சிருந்தாங்க ஒரே ஏரியால. ஸோ அதனால ரெண்டு பேருக்குமே நல்ல வசதி. ஜாலியாக டூர் போகிறது என்ன, ஃபாரின் டூர்லாம் போகிறது என்ன, கேட்ட உடனே அவங்க அப்பாலாம் என்னென்ன சாமான் கேட்குறாங்களோ உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனாலும் கவின் ரொம்ப நல்லா படிப்பான். ஆனால் முகிலுக்கு எங்கள் அப்பா சொந்தமாக ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்கடா, நான் அதில் போய் வேலை பார்த்துக்க போகிறேன், நான் இதுக்குடா கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் கவின் அப்படி கிடையாது, கரெக்டாக படிச்சிருவான். அவன் முகிலையும் சொல்லுவான், இங்கே பாரு, என்னதான் நம்ம பெரிய ஃபேக்ட்ரி ஓனர் ஆனால் கூட அங்கே இருக்கிற வரவு செலவுலாம் நம்ம தான் பார்க்கணும். ஸோ அதனால கண்டிப்பாக நீ படிச்சு தான் ஆகணும் அப்படின்லாம் சொல்லுவான். இவன் கேட்கவே மாட்டான். எப்போ பார்த்தாலும் ஜாலியாக விளையாட்டு எப்போ பாரு விளையாடிக்கிட்டே இருப்பான் முகில். கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க மாட்டான். கவிலும் டயர்டாகி கவினும் சரிப்படா இவன்கிட்ட சொல்லி வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். ஒரு நாள் என்ன ஆச்சு, கவின் முகில் அப்பா ரெண்டு பேருமே ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த ஃபேக்ட்ரி இருந்த ஏரியாவில் பயங்கரமான ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் என்ன ஆச்சு, அவங்க அப்பா ரெண்டு பேரோட ஃபேக்ட்ரியுமே ஃபுல்லாக எரிஞ்சு போயிடுச்சு. எல்லாமே போயிடுச்சு, எதுவுமே இல்லை. ரெண்டு பேருமே அப்படியே ஃபுல்லாக ஜீரோ மாதிரி ஆயிட்டாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கவலைப்பட்டாங்க. அவங்க தங்கியிருந்த அந்த இடத்துல கூட அவங்களால தங்க முடியல. ஏன்னா அவங்கக்கிட்ட இப்போ காசு கிடையாது. ஃபுல்லாக அவங்க ஃபேக்ட்ரியை நம்பி தான் அவங்க ஃபேமிலி இருந்துச்சு. ஸோ எல்லாமே எரிஞ்சு போயிட்டதுனால அவங்கள்ட்ட இருந்த சேவிங்ஸ் எல்லாம் வச்சு அவங்கள்ட்ட நிறைய பேர் வேலை செய்வாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் பணம்லாம் கொடுத்து செட்டில் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க அப்பா ரெண்டு பேருமே என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது சின்ன இடமா பார்த்து தங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவின் ஒரு பக்கம் போயிட்டான், முகில் ஒரு பக்கம் போயிட்டான். அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் பெரிய ஆளாக வளர்ந்துட்டாங்க. நல்லா வளர்ந்து ஒரு 10 years கழித்து ரெண்டு பேரும் மீட் பண்ண போகும்போது பார்த்தா கவின் சும்மா ஜம்முன்னு காரில் இறங்குறான். இறங்கிட்டு பார்த்தா பழைய மாதிரியே இருக்கான். நல்ல சூப்பர் ரிச்சாக, நல்ல அழகாக, நல்ல செமையாக இருக்கான். ஆனால் முகில் பார்த்தீங்கன்னா இன்னும் அவனுக்கு சரியான வேலை எதுவும் கிடைக்கல. ஸோ அவன் ஒரு டெய்லி லேபர், அதாவது என்னென்னா சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு டெய்லிக்கும் காசு கிடைக்கும் அந்த மாதிரியான வேலை தான் செஞ்சிட்ருக்கான். இது ரெண்டு பேரும் சந்திக்க போகும்போது, மீட் பண்ண போகும்போது, எப்படிரா கவின்னு உங்கள் அப்பாவுக்கு எல்லா காசும் திருப்பி கிடச்சிருச்சுன்னு, இல்லையடா எல்லாமே முடிஞ்சு போச்சு, அப்பாவும் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு போயிட்டு அப்படியே படுக்கை ஆயிட்டாருடா, உடம்பே சரியில்லை அப்பாவுக்கு அப்படின்னு. எங்கள் அப்பாவும் அப்படி தாண்டா கவின், ரொம்ப உடம்பு சரியில்லாமல் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு. அன்னையிலேருந்து நான் தான் என்னோட ஃபேமிலியை பார்த்துட்ருக்கேன். அப்படியா, என்னடா ஒர்க் பண்ணிட்டு இருக்க? இப்படி எங்கடா, நான் என்ன படிச்சிருக்கேன், ஒழுங்காகவே படிக்கலைல்ல, அதனால எனக்கு எதுவுமே வேலையே கிடைக்கல. எல்லாமே சின்ன சின்ன வேலை, இந்த டெய்லி லேபர்ஸ் மாதிரி, இந்த மூட்டை தூக்குற வேலை, அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு இந்த கேட்ரிங்கில் போய் சாப்பாடெல்லாம் பரிமாறுற வேலை, இந்த மாதிரியான வேலை தான் கிடைக்குது. அதெல்லாம் செஞ்சால் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் காசு கிடைக்கும். ஐயோ, ஏன்டா இவ்வளோ சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க நீனு? ஏன் என்னாச்சு, நீ ஏதாவது ஆஃபீஸில் போய் வேலை செய்யலாம்ல, நீ திருப்பி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்குறான் கவின். திருப்பி பிஸ்னஸ்னா எனக்கு எதுவுமே தெரியலையே, நான் என்ன பண்ணுறது? நீ சொன்ன படிக்கிற நேரத்தில் படிக்காததுனால எனக்கு ஒரு சின்ன மல்டிப்ளிகேஷன் டேபிள் கூட சரியாக தெரியல, நான் எப்படிடா பிஸ்னஸ்லாம் ஆரம்பிப்பேன், ஏமாந்து போயிடுவேன்ல. இப்போ எங்கள் வீடு ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது, நாங்கள் ஒரு குடிசை வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் முகில். அது கேட்டோன்னே கவினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நல்ல காலம் நம்ம ஒழுங்காக படித்ததுனால அப்பாவோட ஃபேக்ட்ரி மொத்தமாக போயிடுச்சு, இதுக்கப்புறம் காசே இல்லை அப்படிங்கிற நிலைமையில கூட கவினால் என்ன பண்ண முடிஞ்சுது, டக்குன்னு ஒரு வேலை தேடி நல்லா அழகாக ஒரு லைஃப் செட்டில் ஆகிற அளவுக்கு அவனால் பார்த்துக்க முடிஞ்சுது.
ஆனா முகில் படிக்காததுனால அவனால எதுவுமே பண்ணவே முடியல. என்னதான் நெருப்பு, தண்ணின்னு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தாலையும் நம்ம வச்சிருக்க காசு பணத்தை மட்டும்தான் அழிக்க முடியும். ஆனா படிப்பு அழிக்க முடியாதுல்ல, அது நம்ம கூடவே இருக்கிறது தானே. அதுதான் கடைசியில கவினுக்கு என்ன பண்ணுச்சு, நல்ல உயர்வை கொடுத்துச்சு. இதுதான் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. அதாவது ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு தான் படிச்சது அவங்களோட 7 பிறவிக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா. அதாவது ஒரு விஷயம் நம்ம கஷ்டப்பட்டு படிச்சிட்டோம்னா அது இன்னைக்கு மட்டும் இல்லை, தொடர்ந்து அடுத்தடுத்த ஜென்மத்திலையுமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுமா. அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால அழிச்சிட முடியும். இப்போ உங்ககிட்ட நிறைய பணம் இருந்ததுன்னா அது காணா போயிடலாம், இல்லைன்னா நெருப்பு பட்டா எரிஞ்சு போயிடலாம், தண்ணியில மூழ்கி போயிடலாம். ஆனா நம்மளோட படிப்பு இருக்குல்ல, அது எதுவுமே ஆகாது, அது நம்ம கூடயே தான் இருக்கும். நமக்கு சில சமயம் கோபமா வரும், ஐயோ என்னடா இந்த ஸ்கூல்ல கொடுத்ததே திருப்பி திருப்பி ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, இத்தனை தடவை எழுத சொல்றாங்க, காலையில ஏஞ்சி ஸ்கூலுக்கு போக வேண்டியதா இருக்கு. ஆனா இன்னைக்கு நாம கொஞ்சம் எஃபர்ட் போட்டு முயற்சி பண்ணி சின்ன சின்ன விஷயமா படிக்கிறது நாளைக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனாலதான் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, ஒரு தடவை நம்ம கஷ்டப்பட்டு படிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு அது 7 பிறவிக்கும் நம்ம கூடவே இருக்கும். ஓகேவா, எல்லாரும் இனிமே ஒழுங்கா படிப்பீங்களா? அடுத்த கதையில பார்க்கலாமா? பை பாய்.